ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். இந்த வீடியோவில் ருசியான பச்சை மிளகாய் ஊறுகாய் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில். இதை வறுத்த பிறகு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், 7-8 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கதை போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நடுவில் 2 கீறி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். சிம்மில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்க அதை ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும், மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்க பவுடரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், செம்ம ருசியான டேஸ்டான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் ஊறுகாய் ரைஸ் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடவும் பக்கவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.